சேலம் மாவட்டத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களின் இறுதி வாக்காளர் பட்டியல் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வரும் நிலையில் சேலம் மாவட்டத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் மொத்த ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,70,962 உள்ளது. மொத்த பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,84,548 உள்ளது. இதில் மூன்றாம் பாலினத்தவர்கள் 320 பேர் உள்ளனர். சேலம் மாவட்டத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 27,55,830 பேர் அடங்குவர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயானந்த். வணக்கம் விஜயானந்த், இது குறித்த விரிவான தகவல். கண்டிப்பா ஜனனி, சேலம் மாவட்டத்துல 11 சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான இறுதி வாக்காளர் பட்டியல மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி இன்று காலை தற்போது வெளியிட்டாரு. அதோட விவரம் என்ன அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதியின் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் 27,55,830 வாக்காளர்கள் இறுதிய வாக்காளர்களாக உள்ளன. இதுல ஆண் வாக்காளர்கள் 13,70,962 ஆண் வாக்காளர்களும், பெண் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி 13,84,548 பேர் பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதே போல இதர வாக்காளர்கள் 320 இதர வாக்காளர்கள் இருக்கிறாங்க. புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் 1,18,166 வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீக்கப்பட்ட வாக்காளர்களாக 30,444 புதிய வாக்காளர்களாக இருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த வருடம், அதாவது 2026 வருடம் முதலாக வாக்குப்பதிவு, அதாவது 18-19 வயதுக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 62,021 பேர், அதாவது இந்த 2026 ஆண்டு முதல் முறையாக வாக்காளர்கள் 62,021 பேர் வாக்காளராக வீட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளில் 4 சட்டமன்ற தொகுதிகளை தவிர மற்ற 7 சட்டமன்ற தொகுதிகளில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே கூடுதலாக இருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில 1,14,616 ஆண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதே போல பெண் வாக்காளர்கள் 1,21,224, அதாவது அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தின் 11 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகபட்ச பெண் வாக்காளர்களாக சேலம் வடக்கு தொகுதியில் இருக்கிறார்கள். இன்று வாக்காளர் பட்டியல் இறுதி வாக்காளர் வெளியிடப்பட்ட நிலையில் கூடுதலாக திருத்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி விஜயானந்த்.